திருப்புகழ் 209. கடி மாமலர்க்குள் இன்பமுளவேரி கக்கு நண்பு தருமா கடப்பு அமைந்த தொடைமாலை கனமேறு ஒத்திடும் பன்னிருமா புயத்து அணிந்த கருணாகர பிரச்சண்ட கதிர்வேலா படிவார் குரத்தி தன் பொன் அடிமீது நித்தமும் தன்முடியானது உற்று உகந்து பணிவோனே வளவாமை சொல் பிரபந்தம் உள கீரனுக்கு புகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்பு ஓதி அடிமோனை சொற்கு இணங்க உலகாம் உவப்ப என்று உன் அருளால் அளிக்க உகந்த பெரியோனே அடியேன் உரைத்த புன்சொல் அதுமீது நித்தமும் தன் அருளே தழைத்து உகந்து வரவேணும் செடி நேர் உடல் குடம்பை தனின் மேவி உற்றிடு இந்தபடிதான் அலக்கண் இங்கண் உரலாமோ திற மா தவர் கனிந்து உன் இரு பாத பத்மம் உய்ந்த திரு ஏரகத்தமர்ந்த பெருமாளே வடிவார் குரத்தி தன் பொன் அடிமீது நித்தமும் தன் முடியானது உற்று உகந்து பணிவோனே வளவாய்மை சொல் பிரபந்தம் உள கீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல்போதி அடிமோனை சொற்கு இணங்க உலகாம் ஒப்ப என்று உன் அருளால் அளிக்குகந்த பெரியோனே அடியேன் உரைத்த புன்சொல் அது மீது நித்தமும் தன் அருளே தழைத்து உகந்து வரவேணும் திரு ஏரகத்தமர்ந்த பெருமாளே நல்ல மனம் கொண்ட மலருள் இன்பம் உள்ள தேனை சிந்துவதும் அன்பை பெருக்குவதுமான சிறந்த கடப்ப மலரால் ஆன மலர் மாலையை பொன்மயமான மேருமலை போன்று விளங்கும் 12 தோள்களில் அணிந்துள்ள கருணாகரனே வேகமும் ஒளியும் உடைய வேலனே அழகுடைய குரத்தியின் அழகிய அடிகள் மீது நாள்தோறும் குளிர்ந்த உன் முடியானது பொருந்த மகிழ்ந்து வணங்குபவனே வளப்பமும் வாய்மையும் பொருந்திய சொற்கள் பொருந்திய நூல்களை பாடவல்ல நக்கீரர் என்ற புலவர்க்கு உன் மலர் போன்ற திருவாயால் இலக்கண நயங்களை சொல்லி அடிமோனை சொல்லுக்கு பொருந்த உலகம் உவப்ப என்று நின் அருள் வாக்கினால் எடுத்துச் சொல்லி மகிழ்ந்த பெரியோனே பாவம் நிறைந்த பறவையின் முட்டைக்கு ஒப்பான இந்த உடலில் பொருந்தி இருந்து அம்முட்டை உடைந்தது போல் இங்கு மரணமான துன்பத்தை நான் அனுபவித்தலாகுமோ? ஆகாதல்லவா? தவத்திரம் உடைய துறவியர் மனம் கனிந்து நின் இரு பாத தாமரைகளினால் ஈடேற்றம் அடைந்த திருவேரகம் என்ற பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே எளியேன் கூறும் இந்த புல்லிய சொற்களின் மீதும் நாளும் குளிர்ந்த நின் திருவருள் கூர்ந்து மகிழ்ந்து வருதல் வேண்டும். அடியேன் உரைத்த புன்சொல் அது மீது நித்தமும் தன் அருளே தழைத்து உகந்து வரவேணும். நக்கீர புலவர்க்கு திருமுலாற்றுப்படை என்ற நூலை பாட முருகப்பெருமான் உலகம் ஒப்ப என அடி எடுத்து தந்தார். அகத்தியர் மூலமாக அவருக்கு இலக்கணத்தை கற்பித்தார்.